ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் வச்சு உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் வீட்ல செஞ்ச பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். அதை கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, ஆனியன் 1 எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு, பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன போட்டுக்கோங்க. தக்காளி இந்த சைஸ்ல 1 எடுத்துக்கோங்க. அதில நமக்கு ஹாஃப் மட்டும் போதும். ஆனியன் நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் சாட்டே பண்ணி விடுங்க. தென் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வணங்குனதுக்கப்புறமா இதுக்குள்ள வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபியில மிளகா வந்து யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும், பெப்பர் தூளும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்துருச்சுன்னா, நம்மளோட பன்னீர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ரெசிபீஸ் நீங்க இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்தரா நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.